கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்டர். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை சங்கீதம் 30:1 நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, தொடர்ந்து சபையில உபவாச ஜெபம் காலையில் 5 மணிக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சபையாய் நாங்கள் அதிகாலையில ஆலயத்தில் வந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சிலர் அனுப்பின ஜெப குறிப்புக்கும் நமது பாஸ்ட் அண்ட் போஸ்டர் சேனலை வாட்ச் பண்ணுகிற, இதோடு தொடர்ந்து பயணிக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் காலையில் ஜெபிப்பது வழக்கம். உங்களுக்கு ஏதாகிலும் முக்கியமான ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அதை தெரியப்படுத்துவீர்களானால் கண்டிப்பாய் நாங்கள் சபையாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் காரியங்களை மாற்றும். இந்த கால ஓலை உங்களை தைரியப்படுத்துகிற வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறார். அதற்காய் கர்த்தருக்கு மகிமையும் சோத்திரமும் உண்டாகட்டும். சங்கீதக்காரனாய் தாவீது ராஜா நல்லதொரு தேவ மனிதன். அவர் சொல்லுகிறார், என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாமல். பல நேரங்களில் அநேகருக்கு சத்துரு என்பது பிசாசை நாம் நினைக்கிறோம். பிசாசு அல்ல, நம்முடைய சத்துரு நம்மை போன்ற சக மனிதர்கள். யார் ஒருவன் உங்கள் வளர்ச்சியில், உங்கள் உயர்வில், உங்கள் ஆசீர்வாதத்தில் பொறாமை கொள்ளுகிறானோ, இல்லையெனில் யார் ஒருவன் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறானோ, உங்களை அழிக்க நினைக்கிறானோ, உங்களை முடிக்க நினைக்கிறானோ, அவன்தான் உங்கள் சத்ருவாவான். அந்த சத்ரு உங்களை மேற்கொண்டு மகிழ விடாமல் கர்த்தர் உங்களை இந்த கால ஓலை கை தூக்கி எடுப்பேன் என்று சொல்லுகிறார். உங்களை சத்துருக்கள் கரங்களில் அவர் விட்டுவிட மாட்டார். அதே தாவீது ராஜா 35ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், நீர் என் வழக்காளிகளோட வழக்காடி. அது நம்முடைய சத்துருக்களோட, உங்களை எதிர்த்து நிற்கிற உங்கள் சத்துருவோட வழக்காடுகிற தெய்வம் ஒருவர் உண்டு. உங்களை விட்டு விட்டு போகிறவர் அல்ல. அதனால் மனம் தளர்ந்து போக வேண்டாம், தைரியப்படுவோம். என்னவானாலும் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு இறங்கி உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு கரம் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். அவர் உங்களோடு கூட தான் இருப்பார். நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், தாவீதை கைவிடாத தெய்வம், தாவீதோடு இருந்த தெய்வம் நிச்சயம் இந்த கால ஓலை உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்த அவர் போதுமான கர்த்தராய் இருக்கிறார். அவர் மாறாத கர்த்தர். தானியேல் புஸ்தகத்துல ஒரு நல்ல வார்த்தை நேபுகாத்நேச்சார் பயன்படுத்துகிற வார்த்தை அது என் நினைவுக்கு வருகிறது. தானியேலை கெபியிலே கர்த்தர் காப்பாற்றினபடினால அவன் சொல்லுகிற வார்த்தை, பரலோகத்தின் ராஜாவை, பரலோகத்தின் தேவனை, தானியேலின் தேவனை நான் உயர்த்துகிறேன். ஏன்? தம்மை நம்புகிற தம்முடையவர்களை சத்ருவின் எண்ணத்தின்படி, ராஜாவனுடைய கையெழுத்தின்படி, ராஜாவனுடைய சட்டத்தின்படி, அவன் சத்துருக்களுடைய வஞ்சகத்தின்படி தேவன் தானியேலை சிங்கத்திற்கு ஒப்பு கொடுக்கவில்லை. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தானியேல் இந்த கிறிஸ்துவின் இரத்தத்தை, நாமத்தை அறிந்து கொள்ள, இந்த இரத்தத்தின் மீட்பை வாஞ்சித்தார்கள், எதிர்பார்த்தார்கள். ஆனால் நமக்கு இதை தேடி வந்து கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எப்படி உங்களை கைவிடுவார்? ஆதலால் மனம் தளர்ந்து போக வேண்டாம். ஆதலால் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் யாராகிலும் சோர்ந்து போய் இருப்பார்களானால் இந்த கால ஓலை இந்த வார்த்தை எடுத்து அவர்களை தைரியப்படுத்தி அனுப்புங்க. ஜெயத்தோடு திரும்ப கர்த்தர் உதவி செய்வார். உங்கள் சத்துரு உங்களை மேற்கொண்டு ஒரு நாளும் மகிழ முடியாது. அதை தெய்வம் அனுமதிப்பதும் இல்லை. இதுவரை அவர் அனுமதித்தது இல்லை. இனிமேலும் அவர் உங்கள் வாழ்வில் அப்படி ஒரு அனுமதியை அவர் கொடுக்க போவதும் இல்லை. ஏன்? அவர் மாறாதவர். உங்கள் அவர் இருக்கிறார் என்பதற்கான சாட்சிகளாய் கர்த்தர் வைத்திருக்கிறபடினால உங்கள் மேல் பொறாமை கொள்ளுகிற, உங்கள் மேல் எரிச்சல் கொள்ளுகிற, உங்கள் வளர்ச்சியிலே ஒருவேளை வீடு கட்டியிருப்பீங்க, அதற்கு விரோதமாய் அன்னைக்கு ஒரு சகோதரி நம்முடைய பெத்தேல் பைபிள் சென்டருக்கு வந்து கொஞ்சம் தண்ணீரை செபித்து கேட்டு வாங்கிட்டு போனாங்க. நான் ஏன்னு என்று கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் இந்த மாதிரி ரோட் சைடில் ஒரு தள்ளு வண்டியில் நான் டிஃபன் சென்டர் நடத்தி கொண்டு இருக்கிறேன். 2 நாட்களாய் என்னுடைய அந்த வண்டிக்கு கீழே லெமன் எலுமிச்சம்பழத்தை
மந்திரித்து கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். 2-3 நாட்களாய் வியாபாரமே இல்லை, எல்லாவற்றையும் நான் குப்பையில் கொட்ட வேண்டியதாய் இருக்கிறது, தயவா எனக்காய் ஜெபியுங்கள் என்று சொல்லி அவர்கள் கேட்டார்கள். ஜெபித்து அனுப்பினேன். இப்படி வியாபாரத்துல அவர்களுக்கு விரோதமாய் பக்கத்துல இருக்கிற யாரோ இவர்களை கெடுத்து அவர்கள் வாழ விரும்புகிறார்கள். இது மனித நேயம் அல்ல, இது பிசாசனுடைய கிரியை. அதற்கு இடம் கொடுத்து இந்த மனிதர்கள் மனிதனுக்கு விரோதமான சத்ருவாய் மாறுகிறார்கள். இப்படி அவர்கள் ஒரு நாள் நம்மை மேற்கொண்டு மகிழ கர்த்தர் அனுமதிப்பதே இல்லை. அவர்கள் எங்கே கடை வைத்திருக்கிறார்கள் என்று கேட்டு நான் விசிட் பண்ணிட்டு வந்தேன் காலைல நான் இங்கே வருவதற்கு முன்பாக. அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க சொன்ன மாதிரியே ஜெபித்து தண்ணீர் தெளித்தே, நல்ல வியாபாரம் இருந்தது, இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே மகிமை என்று சொன்னார்கள். ஆலயத்திற்கு போங்கள் என்று சொன்னேன். இல்லையெனில் எங்கள் ஆலயத்திற்கு வாங்க, சற்று தூரம் என்று சொன்னேன். இப்போ பக்கத்துல எங்கேயாவது ஆலயம் இருக்கா என்று கேட்டார்கள். நான் ஒரு ஊழியரை அறிமுகப்படுத்தி விட்டிருக்கிறேன். இப்படி தெய்வம் தம்முடைய அற்புதத்தினாலே அவர் உண்டு என்பதை மற்றவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாய் தெய்வம் கிரியை செய்கிறார். ஆதலால் பயப்பட வேண்டாம், ஆதலால் சோர்ந்து போக வேண்டாம். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் சத்துரு உங்களை மேற்கொண்டு மகிழ விடாம கர்த்தர் இந்த காலவோடு உங்களை தூக்கி எடுத்து நிலைநிறுத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். ஆதலால் ஒரு சத்துருவோ பல சத்துருக்களோ யாரை குறித்தும் பயப்பட வேண்டாம். உங்களோடு கூட இருக்கிறவர் யுத்தத்தை நிறுத்துகிறவர், உங்களோடு கூட இருக்கிறவர் யுத்தத்தை நடத்துகிறவரும் அவர்தான். ஆதலால் உங்களை அவர் விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். இந்த கால ஓலை தைரியமா உங்கள் காரியத்தை முன்னெடுத்து கடந்து போங்க. உங்க சத்துருக்களுடைய சவாலுக்கும் வார்த்தைக்கும் செவி கொடுக்க வேண்டாம். அதற்கு பதிலாய் சங்கீதம் 30:1 அவர்களுக்கு விரோதமாக அறிக்கையிடுங்க. அது உங்களுடைய ஆயுதமாய் இருக்கு. இந்த வார்த்தை உங்கள் சத்துருக்களை உங்கள் பாதங்களுக்குள்ளாக தாழ்த்தி போடும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஜெயத்தை கொடுப்பார். நான் அடிக்கடி எங்க சபையில சொல்லுவேன், தேவனை நம்பி இருக்கிற நீதிமான் பரிசுத்தவானுடைய உயர்வு சத்துருவுக்கு மேலாய் அல்ல, சத்துருவினுடைய தலையின் மேல் நீதிமானுடைய பாதம் இருக்கும். அப்படிதான் தெய்வம் ஆசீர்வதிப்பார், அப்படிதான் தெய்வம் கனப்படுத்துவார். உங்கள் சத்துருக்களின் பிடரிய உங்கள் கரங்கள்ல ஒப்பு கொடுத்து அவனை மிதித்து நடக்கத்தக்கதா இந்த கால ஓலை கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். சோர்ந்து போகாம மனதைரியமாய் இருங்க. இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிதாவே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 30:1 சங்கீதத்தை கொடுத்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த கால ஓலையில ஆண்டவரே என்னோட ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கோ, ஆண்டவரே இவருடைய குடும்பத்துக்கோ, இவருடைய பிள்ளைகளுக்கோ விரோதமாய் சத்துருக்கள் எழும்பி வீழ்த்த நினைத்திருப்பார்களானால் அந்த சத்துருக்கள் இவர்களை வீழ்த்தி விட்டேன், இவர்களை மேற்கொண்டேன், இவர்கள் மேல் ஜெயமெடுத்தேன் என்று சொல்லி மகிழாதபடி, சந்தோஷப்படாதபடி உம்முடைய பிள்ளைகள் மகிழத்தக்கதா இவருடைய ஆண்டவரே நம்பிக்கை அற்று போகாதபடி, இவருடைய விசுவாசம் தளர்ந்து போகாதபடி, இவர்கள் சத்துருக்களை இவர்கள் மேற்கொள்ளத்தக்கதாய் ஆவியானவர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய கரம் உமது பிள்ளைகளோடு இருக்கட்டும். தானியேலை கனப்படுத்தினது போல் உமது பிள்ளைகளை நாளில் கர்த்தர் கனப்படுத்த, இவர்கள் சத்துருக்களுக்கு மேலாய் இவருடைய தலைகள் உயர்த்தப்படட்டும். இவர்கள் சத்துருவை தேடியும் காணாதபடி அவர்கள் அர்ப்பண்டு போக கர்த்தர் கிருபை செய்யும்படி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நன்மையும் கிருபையும் இவர்களை தொடரட்டும். எதையெல்லாம் சத்துருக்கள் இவர்களிடத்திலிருந்து பறித்து கொண்டார்களோ, எதையெல்லாம் இழந்து வேதனையோடு இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ, இப்பொழுதே உமது பிரசன்னம் இறங்கி இழந்ததை அவர்கள் மீட்டுக்கொள்ள, இழந்ததை அவர்கள் திரும்பி எடுக்க தாவீதின் கரத்தை பலப்படுத்தின கர்த்தர் இந்த கால ஓலையுடைய பிள்ளைகளுடைய கரங்களை பலப்படுத்தும்படியா நான் ஜெபித்து உடைய நாமத்தினால் ஊழியக்காரனாய் நானும் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் சத்துருக்களை விட இவர்கள் பலம் உள்ளவர்களாயும் ஞானம் உள்ளவர்களாயும் சிறந்தவர்களாயும் காணப்பட கர்த்தர் இந்த கால ஓலை கிருபை செய்யும். போக்குவரத்தெல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும், பாதுகாத்துக் கொள்ளும். நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.